கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுது. தண்ணி கரத்துருச்சு உள்ளத்தவள சத்தம் கட்டுருச்சு ஊரும் உறங்கிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. பாவடெல்லாம் அவுத்து விட்டு முண்டமா விட்டு ஆளுங்கள பாரு. நான் பார்த்தா பைத்தியக்காரே மட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. நான் பார்த்தா பைத்தியக்காரே மட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வர்ற? என்ன எதுக்கா அடியா சக்காலத்தி மசத்தை அறுத்து புரிய அடிச்சுக்காம ஒட்டு மசுரை பூரா கறிக்கு புரிய மயிர் மாலை. டீசெண்டா இருக்க உன் போல பேங்க் வேலைக்கு போக நக்கருக்கு நாடத்துக்கு வர்ற ஓடி லவாடி சக்காலத்தி மலை. அண்ணே பெருத்த அவமானம். பெருத்த அவமானம் நாடு சாடா மயிர் மேலே போட்டு நெஞ்சில ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க மட்டக்கம்மா போட்டு அடிச்ச மாதிரி மயிர். நான் ரொம்ப பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நான் நேர்மையா நடக்கக்கூடிய ஆளு. நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து நேர்மையா நடக்கக்கூடிய ஆளு. என்ன நேர்மையா நடக்கற? நீ என்னத்து நேர்மையா நடக்கற? நான் கேக்குறேன். சிமுண்டு மூட அங்க தள்ளிக்கு பாரு. ஓ இங்க வெதற புடி அத்து விடு தெரிஞ்சுக்க. ஆளுல பாரு சிமுண்டு மூட்டையில கண்ணு வைக்கிறேன். நீ கேக்க வேணா 18ஆம் வரைக்கும் முடியட்டும் அப்ப அத்துட்டு போ. 18ஆம் அப்படி. ஏய் ரஞ்சிதா இங்க பாரு ராதாகிருஷ்ணா. அஞ்சு பாரு. என்ன? நீ அடி எடுத்து வச்ச நேரம் அந்த ஆத்தா கிறு கொண்டு வச்சு. நீ என்னத அடி? நான் வந்த நேரம்ல உட்கார்ந்தாருங்க. நீ என்ன நேரம் கால் எடுத்து வச்சு அந்த ஆத்தா இழுச்சு போகுது. எங்க இழுச்சுக்கிட்டு எடுக்கறான் பாரு அவன். நல்லா எடுப்பா பாத்ரூம் போகுது பாரு விட்ட பலலன்னு போகும் மயிர். சீ கிடையாது எல்லாரும் அவ்வளவுத்துக்கு இங்க பாருங்க. ஏன் நான் சிங்கம் பூராம் பார். சரி இருக்கறாங்கடா. எதுக்கா உட்கார்ந்திருக்கு? எதுக்காண்டி? உன் செவரொட்டி வாங்கிட்டு போலாம்ல. ஏன் செவரொட்டி? ஏய் நான் வச்சிருக்கிறதே ஒண்ணு. ஏய் செவரொட்டியை வச்சு அவன் கம்பியில சுட்டு திம்பான் பாரு வச்சிட்டு இருக்கான். எத்தனை வேதியா சுட்டு திம்பா ஒண்ணு வச்சு. வாடா ஒரு தாயம் வாடா ஒரு 12 ஒரு எங்க தாயம் ஒரு 2 போகாத ஒரு 3 ஆத்தா வாடா ஒரு பழம். அரே ஹலோ கொஞ்சம் இது பண்ணி வை ப்ரோ. நான் எவ்வளவுதான் முக்கிக்கிட்டே பாடுறது கத்துறது. அஞ்சுதா சொல்லுங்க. உள்ள கடுப்புல நோத்தவன் சுமுண்டு போறான். நான் இருக்கிற கடுப்புல இங்கறோம். அப்புறம் என்ன கிடுப்புனா கடுப்பு எடுப்பு சுண்ணாம்பு வைப்பு. நீ சுண்ணாம்பு வச்சிருந்த ஆளுங்கள பாருங்க. ரொம்ப வலிக்குதா? மீசைய பாரு. என்ன மீசை? நீ என்ன உன ரொம்ப வலிக்குது? ஆம்பளை எப்படி மீசை வச்சாலும் ஆம்பளை தான். ஏய் சும்மா இல்ல ஆம்பளைக்கு பொம்பளைக்கு மசுறு குறஞ்சிருச்சுனா உனக்கு உசுறு குறஞ்சிரும். மொத ஆம்பளைக்கு அழகே மீசை தான் மொத. அது தெரியுமா? சரி நான் கூட கண்மையில மீசை வரைஞ்சே நீ வீச்சம் எடுத்த ஒட்டு மசுற வச்சிட்டு. இது உனக்கு தேவை மயிர. நான் ஏறின வெட்டு மயிரு. கல ஓமத்தர வாட வருது மயிர் மேல. நீ என்ன தந்த ஏன் அதே மோந்து பாக்குற நீனே? நீ வேற கருத வண்டி ஓட்டுற மாதிரி கிறு புருண்டு. எனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா. இன்னைக்கு பரமக்குடி பக்கம் தாண்டி பரமக்குடி பக்கம் தாண்டி நமக்கு ராமநாடு தூரம் தாண்டி. ஆமா ராமநாடு தூரம் தாண்டி மஞ்சூரு கம்மாய்க்குள்ள மதிய நேரம் வாடி உள்ள டாங்கு டாங்கு இவனை திரும்பி போட்டு வாங்கு. மஞ்சூரு கிராமக்குள்ள மதிய நேரம் வாடி டாங்கு டாங்கு. Very dangerous man. MKR மருதமணி என்னோட காத்துக்கோங்களே. எல்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. எல்லா டாங்கு தரணானே 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 இன்னா 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 தரணானே. அப்படியே இருக்கிற மாதிரியே வாவான். ஆளுக்கு டவார சட்டைக்கு சம்பந்தம் இல்லையே. இங்க ஏலே நாடகம் நடக்கும்போது இங்க என்னடா பண்ற? மஞ்சூர்ல கடாவட்டு. சரி என்ன பண்ண போற? கடாவட்டா? கடா வெட்டா? இல்ல கடாவட்டா? கடா வெட்டா நான் கேக்குறேன். தலைய வெட்டி எப்படி தெரிஞ்சுக்க? சமைக்க வந்திருக்கேன். போடு இங்க சமைக்க வர. அண்ணே அடுப்புகளுக்கு சாம்பல பூரா அள்ளிட்டியாடா? ஆமா. போடு கிண்டிறேன் கிண்டி. நான் கேக்குறேன். கரண்டிய பாரு. கரண்டி தூ கொடுத்து ஏங்க பொறுமசாமி பொறுமசாமி பொறும. ஐயோ இவ்வளவு அவசரம் இருக்கோ? பொறுமசாமி தலைவா தலை எக்கறத தலைவா தலைவா போறா
போடுறா ஏய். போடுறா மாடு புடி போடுறா ஏய் அவன் கரண்டி வச்சிருக்கேன் எப்படி உன் குத்து வச்சிய ஹலோ கரண்டி மிஸ்டர் பார்க்க அழகா இருக்கிறீங்க கோவப்படக்கூடாது நீ சமையல் மாஸ்டர் உங்களை ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் பரமக்குடியில் எலுமிச்சம்பழம் பறி தெரிஞ்சிலே ப்ரோ உங்கள் சமையலுக்கு இந்த பொருளைய காய்கறி நறுக்க வச்சுக்கோங்க அந்த பிள்ளை விடுறியா உரியா எதுக்கு வேலைக்கு வர்றியாமா விஜய் டிவி புதிய டிவிலாம் வந்து வருதேன் இது ஒன்று வருது சார் என்னாச்சு நீ அடுப்பா மட்டும் இரு, விறகா நான் தெரிஞ்சிடுறேன் ஏய் அடுப்பா மட்டும் இருக்கு விறகு திங்க அங்கே விறகு ஏய் சும்மா நிறுத்தல இம்புட்டு விட்டு சிக்கி அடி குச்சி வச்சு முட்டை விறகு வச்சுக்க அது விறகடுப்பு இல்லை அது சிலிண்டரு சிலிண்டரா என் ஓசை மாட்டிடுறேன் ஓசை இங்க லீக் ஆகுது பல இடத்துல நின்று ஓசை மாட்டிக்கிறா மாட்டற அது கரண்ட் அடுப்பு கரண்ட் அடுப்புல பிளாக்க சொருகிறேன் உன் பிளக்கே சரியில்லை சுவிட்ச் பண்ணும்போது கரண்டே வரல நீ என்ன தண்ணி பிளக்க சொல்லுற ஏய் இங்க பாரு புடிச்சு உருவு புடிச்சு உருவு உருவு சமையல் மாஸ்டர் அண்ணே எனக்கு அந்த பிள்ளை அமைய மாட்டேங்க நீ கரெக்ட் பண்ணி உடனே ஏய் உருவுடா ஏய் உருவட்டுடா உர்றா ஏய் லயன் மாறி திருப்பி போதுறான் கரண்டிய தூக்க கூட தெம்பு இல்ல நீ என்ன ஆமானு மொத்தமா வாங்கிடுறியா ஆமாட பொறுத்து உருவிட்டு விட்டுறியாண்டு வாத்தே ஆமா இவர் வச்சிருக்க அப்படியே பெரிய இந்த சாமியா புடிச்ச ஆசையில உருகுறாங்க ஆளுங்க அப்புறம் நானு ஏய் இங்க பாரு இந்த சாமான் புடுங்கறத பார்த்த உயிர் பேர் இருந்துச்சுக்க புடுங்கறனா ஏவா கரண்டி ஓங்கிட்டு இருக்கியா சம்பளம் தரது இந்த புருஷன் தாண்டியா அண்ணே லைட்டாக கரெக்ட் பண்ணி லைன் பண்ணி விட்டுருவோம் எல்லாமே கரெக்ட் பண்ணி லைன் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் ரூம்புக்கு வரையில கேசரி கட்டி தர்றேன் உன்னை குள்ளாம பண்ண மாட்டேன் பேசாமறா மேடதான் வழுக்குதம்மா மேடுதான் வழுக்கதம்மா இருக்கு மேடையும் வழுக்குதம்மா நல்ல நேரம் பிறக்குதம்மா மேடையும் வழுக்குதம்மா நல்ல நேரம் பிறக்குதம்மா போடா ஏய், ஏய், ஏய். மேடையும் வழுக்குதம்மா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு அடி பஞ்சு முட்டாய் சில கட்டி பட்டு வண்ண அளவுக்கு ஓட்டு முட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு அவளை அடிச்சு கொள்றான் நான் உசுர கொடுத்த ஆடுறேன் அந்த அப்படியே நெளிக்கிறான் மயிர் மகன் ஓய்ய அண்ணே பூனை கத்து லைட் ஆஃப் பண்ணுப்பா இவ்வளோ தொக்கெடுத்து விடுறான் ஹலோ 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 இப்போ நீ தான் ப்ரோ குத்தாட்டம் போடு இன்னைக்கு நான் எந்த பிள்ளையை தடுத்த மாதிரி நான் தடுக்கவே மாட்டேன் ஆளு வேலைக்கு நல்லா இருக்குடா இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு ஆத்து நடவா கொத்து வாய பாரு நாளைக்கு கிழிச்சு போன மாடி பரிசு மாதிரி ஆளுங்கள ஏய் ஆத்தா பொளந்துருவேன் பொறுமசாமி உன் உடம்புக்கு இவ்வளோ கோவம் அதிகம் சாமி பொறுமசாமி அப்படி அடிக்கணும் ரொம்ப கோவப்படினா பிரஷர் ஏறணும் ஏய் எது யாருன்னா அவன் அடிச்சால நீ ஒரு அடி அடிச்சு விடு இதுக்கு அங்க என்ன இருக்குது அடிக்கிறான் கேக்குறேன் அவன் சொன்னது அவனை சொல்றேன் தூத்துக்குடி நான் சொல்லுல சாத்துக்குடி தூத்துக்குடி சொல்லு நல்ல கொண்டு கேடு சாப்பிடு 3 பரோட்டா ஒரு ஆம்லேட் வாடா ஒரு சோக்கர் வாடா எனக்கு வந்துச்சுடா தாயம் போடா நான் இது அது ஆளு எனக்கு கிரு மாடு உனக்கு நாட்டு பஸ் அடி கருத இருக்கிற வண்டியை கொண்டு வந்துட்டியாடா அடி அடி ஏக்கருக்கு 2200 தான்டா அது உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது நம்ம வண்டி மைலேஜே கொடுக்காது இது என்ஃபீல்டு உங்களை திட்டு உனக்கு ரோதம் அள்ளும் எல்லாம் பாட்டு போட்டு ஓட்டு பக்கத்துல பாம்பு பச்சை எடை மொத்தா அவன் பேச அவன் கொண்டே வருவேன் இங்க வா பெரிய அவர் தலைவா ஆமா 2 பேரும் காலையில காராச்சவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க
இப்போ தலைவா எங்க இருந்து கேட்டா ஒரு ரூம்ல இருந்த முட்டாரு இருங்க ப்ரோ ஏன் ஆளை கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னத்த அது வாடி தொடக்க போட்டா வந்துட்டு போகுது. வா வாடா உரி 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 உரி. அந்த பிள்ளைக்கு வாட்டை கரெக்ட் பண்றேன் பாரு. பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமில்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமில்ல. நாங்க குளுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ? நான் மாவாட்டுறீங்களாக்கு தள்ளி விட உண்டு அத்தை. வெளியே சிந்தாம தள்ளி விடும். ஆனா கிரைண்டர் நல்லா கூட கொடுக்குதுடா. குழவி கூட கடுக்கு புடுக்குன்றது. ஆனா கிரைண்டர் நல்லது. தலைவா ஐயா ஐயா தம்பி இந்த கிரைண்டர் நான் கொஞ்சம் உளுந்த போட்டு ஆடிக்கிட்டா. வாமா வாமா வா 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 வந்து ஆறு மாமா கூப்பிடுறீங்க வந்து என்னன்னு பாரு நான் கேக்குறேன். வந்து தொட்டு கும்பிட்டு போறேன். அது மட்டும் தான் உன்னால பண்ண முடியும். அது மட்டும் செஞ்சா போதும். அதனால. நல்ல கட்ட நல்ல கட்டே நாட்டு கட்டே நல்ல கிட்டே மாட்டிக்கிட்டே. ஏலக்காயா ஏலரசி நல்ல எலசு படுவாசி அண்ணே நானே இந்த பிள்ளை கவட்டில் எதுவும் வருவாடா? நான் பொம்பளடா முண்டை அவதான். சூப்பர் சூப்பர் உண்மையே நல்லா ஆடுறேன். ஐயோ அண்ணே பெருத்த அவமனா நீ போய் கட்டி புண்ணே போனே. ஏய் வாமா ஏய் அப்படிலாம் அவங்க எப்படி கட்டி விடுதா? ஏய் நீ வரட்டும். ஆமா அண்ணே இந்த கப்பலிக்க கேளு. எனக்கு ஒரு முள்ள கூட செட் ஆகுதுலடா. ஏய் எனக்கு சும்மா தம்பா வா. என்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளமே வராதுமா. கப்ளிங் நோ வாஷ். அதனால வா. உனக்கு எந்த பாதிப்பு ஆகாது. அது எனக்கு தெரியும். எந்த பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு ஆகாது உங்களோட வந்து அது தெரியும். அப்புறம் என்ன கட்டி பிடி மாறுவோம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆல்ட்ட வேஸ்ட் ஃப்ளோ நீ வரவே மாட்டேன். சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நானத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சத நானத்தி அடிதானடி. அவையிடதே போவையா? உங்களை பார்க்கும்போது எங்க அப்பா மாதிரி இருக்கு, வரமாட்டேன். ஐயோ நீ அங்கிட்டு பொத்திட்டு போமா அங்கிட்டு. நீ பார்த்தா சாணி வளர்க்குற உங்களை மாதிரி இருந்துக்கிட்டு. அப்பா மாதிரி இருந்தா சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லுது. அடுத்தாடா சொல்லி அடிப்பேன் அடிப்பேனடி அடிச்சத நானத்தி அடிதானடி. தெரியாம சேச்சி பிள்ளை மண்ணல்றியான் பாரு. என்கிட்ட வரும்போது பக்கெட் அப்படியே குன்றேன் ஓன்ட்டான் அப்படியே லாங்குறான். அது இன்னும் ஒருத்தன் மொண்டாட்டி தான் கெஞ்சி கதறி காசுக்காக கூலிக்காக கூட்டு வந்திருக்கேன். நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்றா மயிரும். வேலை செய்ய சொல்லு. அண்ணே மண்ணு வேலை செய்யாட்டா அவனை போட்டு மசத்தாரு அடி. இந்த சூத்து ஊத்தி சொல்ற அளவுக்கு என்னடி நடந்துக்கிற? அனுசரிச்சுக்க. நான் ஓனராக இருந்தாலும் அவன் தான் கணக்கு வழக்கு பார்க்குருவேன். உன் மூஞ்சியை பார்த்தா மலையில் ரோட்டில் படுத்த நட்டுவாக்காளி மாதிரி. அண்ணே நம்ம அண்ணே சொல்ல வருதுண்ணே. சிங்கனா சிங்கி அடியா மங்கி மலஞ்சு கும்மி அடியா அரியா 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 சிஞ்சா சிங்கடி சிரிச்சா நத்தி அடி மனச்சு மனச்சு கும்மி அடியா. மாடு ஆத்துக்குள்ள மண்ணள்ளி வண்டியில மண்ணள்ளி போகலன்னா தட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன
சாமியே சரவையப்பா. இப்ப நீ தானே சொன்ன அந்த பிள்ளை என்கிட்டலாம் வராதுன்னு. கருதலுக்கு வண்டியில ஓட்ட தெரியாது தம்பி. நான் சும்மா குட்டியானவே ஓட்டி முன்ன போறதுக்கு பெரிய கஷ்டப்படுவேன். அது பெரிய கருதல் இருக்கிற வண்டி, அது வரப்புக்குள்ளலாம் திருக்கணும். நம்மள நீதான் வரப்புல ஏறி டம். மஞ்சூர் கம்மாய்க்குள்ளே உண்டியாக போகாதடி. மஞ்சூர் கம்மாய்க்குள்ளே உண்டியாக போகாதடி. காளியமே கோயிலுக்கு என் கட்டான கட்டழகே. அவன் பார்த்து வர போய் வருவோம் என் பொட்டான பூவழகே. மஞ்சூர் கம்மாய்க்குள்ளே அன்புக்குரிய உறவுகளே, அன்புக்குரிய உறவுகளே, அமைதியா இருங்க. அண்ணன் இங்க என்ன நடக்குதுன்னு பாருண்ணே. இல்லையா அறிவு இருந்தால் எவனும் செய்ய மாட்டான்டா. எப்போ நகைச்சுவை பண்ற? அன்புக்குரிய என் பாச உறவுகளே, இந்த மஞ்சூர் கிராமம் எத்தனையோ பேர்த்த வாழ வைத்த கிராமம் என்று நினைக்கிறேன். கணவன் இல்லாத பெண்களுக்குத்தான் அதனுடைய வலியும் குழந்தையை வளர்க்கக்கூடிய வேதனையும் தெரியும். தன்னுடைய குழந்தைகளை வைத்து கஷ்டப்படக்கூடிய இந்த சகோதரியை ஏன் மேடையிலே இங்கே நடிக்க வைத்தேன் என்றால், நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் இந்த குழந்தைகளை பசி இல்லாமல் அந்த தாய் வளர்ப்பா என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். என்னையை பொறுத்தளவு யாரும் பெரியாள் இல்லை. அதனால தான் அந்த பெண்மணியை இங்கே நடிக்க வச்சேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மஞ்சூரில் இருக்கக்கூடிய அத்தனை உறவு பாதத்துக்கும் நன்றி நன்றி. போடலை. டான்ஸாக நடிக்கும் அன்பு சகோதரி புதுகை லட்சுமி அவர்களுக்கு மஞ்சூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடி ஓத்து கௌரவம். இங்கே பப்புனாக நடத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் திருந்தவே மாட்டேன். காரியப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். நன்றி சொல்லு. ஏன் சொல்லணுமா? இன்னும் 50,000 ரூபாய்க்கு அரை போய் மோரமா விட்டாங்க. 50 ரூபாய்க்கு ஒரு துண்டு தானே போட்டிருக்காங்க. சரி இருந்தாலும் சொல்றேன், நீ சொல்றேன்னு. நன்றி. எங்களை இங்கே வருடந்தோறும் அழைத்து வந்து அன்பு காட்டி ஆதரவு கொடுத்து மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் அதிக நேரம் சொல்லிக் கொண்டிருப்பது மஞ்சூர் கிராம பொதுமக்களே, தாய்மார்களே, பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே, விழா கமிட்டியார்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய மருதங்குடி மண்ணின் சார்பாக நன்றி வணக்கம் என்று சொல்லு. ஆமா, அங்கேருந்து கூப்பிட்டு வந்து சாப்பாடை போட்டு பெத்தையை போட்டு படுக்க தூங்க போட்டாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல வேர்க்க ஆட வச்சுதான் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் ரத்தமான சொந்தங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் என்னை பேரும் புகழும் வாங்கி தந்த இந்த உலகமெல்லாம் எனக்கு சொந்தங்கள் இவ்வளவு சொந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவர்களையும் இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன், கண்டிலான் தங்கப்பாண்டி, தம்பி அருண் மீடியா, தம்பி குருவேந்தல் பாண்டி, இந்த 4 பேர் சார்பாகவும் நன்றி, நல்லது, வணக்கம். வணக்கம் சொல்லிட்டு இங்கே கப்ளிங் தான் போகிறேன். இவன் கவுச்சி பாட்டில் மாடை எடுக்காமல் இருக்க முடியாதா? கப்ளிங் ஓச வச்சுக்கிட்டு கப்ளிங்ல தொருகள் என்ன தண்ணி சொட்டு 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 சொட்டுன்னு. அண்ணா இந்த கப்ளிங் ஓசுனா என்னண்ணே? அவன் அரடா அண்ணே சொல்லுண்ணே, எனக்கு மண்டையை வலிக்குதுண்ணே. அண்ணே எனக்கு தெரியும்டா, நான் தெரிய வச்சுட்டேன்டா. அண்ணே எனக்கு தெரியலண்ணே, சொல்லுங்க. அவனுக்கு பாவம் சின்ன பையன் தெரியல. தெரியலண்ணே. தலைவா தம்பி அழுகாத. சொல்லுண்ணே. ஓஸ் என்றால் அண்ணே அண்ணே சொல்லு. தெரியும்டா, தம்பிகளுக்கு போறான். அவங்களுக்கு தெரியல, அவனுக்கு தெரியலன்றானே. உனக்கு தெரியுதா தெரியலையா? சத்தியமா தெரியாதுண்ணே. வீக்கே செருப்பு இருந்த ஒன்று எடுத்து போடுவேன். அண்ணே அண்ணே நேற்று பையன் 7வது படிக்கணும்னு தெரியுது, நீ எருவு மாடு மாதிரி இருக்க, தெரியாதா? அழுதுருவே. சொல்லுங்க சொல்லுண்ணே.
நீ வேணாம் ஓய்விடு, அப்புறமேல உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ வா. அடே ஒரு மாடை அவுத்து விடணும்னா ஊரில் ஒரு வாடி அடித்து அவுத்து விடணும். ஊர் வாடியில் விளையாண்டுச்சுன்னா அப்புறம் தான் பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு கொண்டு போகணும். அதனால் உள்ளூர்லேயே அந்த மாடு பேர் வாங்கிருச்சு. அடுத்து வெளியூரில் ஆட விடலாம். வாழ்த்துக்கள் சகோதரி. நீ நோகாமல் சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிற குஞ்சுத்தக்காளி முன்ட்டை இங்கே வா. அந்த பிள்ளைய ஆட விட்டுட்டு பெரிய நம்ம சர்க்கர் மக மாதிரியா நிற்பேன். நல்ல விழதை சிமெண்ட் மட்டும் காணல. ஏன் லேசா சென்ட்ரிங்க போட்டு சல்லி ஏற்றி விடு. ஐயே எப்படித்தாலும் அவனுக்கே கம்பெனி கொடுத்து அனுசரித்து போகாத அவன் கெட்டவே. அந்த வத்தியா மூக்கை புடைக்கிறான்னா அவனை இழுக்கிறேன், ஜப்ப கவிடுவேன். அப்படியாப்பா என்னப்பா மணிகண்டா அண்ணே, அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூடு வந்துருச்சா? ஐயோ தம்பி ராதா அவர்களே, உங்களுக்கு மூடு வந்து விட்டதா? எகனுக்குள்ள வந்திருக்கு. பரமக்குடிக்கிட்ட வந்திருக்கா இல்ல பார்த்திபனூர்கிட்ட வந்திருக்கா? வீரசோளம். ஏய் பாசமா கூப்பிடியா? ஏய் குஜு அண்ணே அண்ணிய பாசமா கூப்பிடுங்கண்ணே, கட்டி பிடிங்கண்ணே. காதல் வந்தா பொம்பளை பிள்ளைக்கு மூடு வரும். பெட்டிக்காரன் இப்போ பல்லவா அட்டியை வாங்க போனேன். ஏலே அப்போ எனக்கு நீ இவங்க அண்ணியா உன் சோல்டரில் போட்டு புரோட்டா பண்ணிடுறாங்களே. வாங்க கண்ணே, அது கட்டமும் நாடகம் ப்ரோ. உன்னை நான் காலையில் சீம கருவூருக்குள்ள வர சொல்லுவேன். அங்கெல்லாம் காலையில உடனே முள்ளு தெரியாம போய் வேணாம்டா. எதுக்கு விறகு வெட்ட போறோம்னே 9 மணிக்கு மேல போண்டா. ஆமா ஜாக்கி ஏத்தி கண்டனர் லாரி டயரை கலட்ட போறாரு. இருடா ஜாக்கி ஏத்தவா போ. என் வாழ்க்கையில எத்தனையே இன்னல்கள் இடையூறுகள். வாழ்க்கையில என்னைக்குமே உலக்கை விட்டுருக்கவே மாட்டான். ஓ மை காட், விக்ஸ் முட்டாக்கி அடிச்சுக்கிட்டாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அவங்க அக்க போர். நீ எதையுமே கண்டுக்கிறாது. ஏன்னா மற்ற ஆளுக மாதிரி நான் சைட் பார்வோடு. ஏன்னா மத்த ஆளுக மாதிரி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். நல்ல போர்வையை இழுத்து பொத்தி படுத்து தூங்கிடுவான். ஆமா அவர் நீக்குறக்காரனுக்கே டப்பு கொடுத்தவர். இந்த நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? முண்டைக்கு மாத்திரை ஓட்டாத்தே ஒண்ணுக்கே வருது. உனக்கு தானே தெரியும் தம்பி என்னோட அருமை. என் அருகில் வா. அருகில் போ போ போகத்தான் சொன்னேன். போகத்தானே சொன்னேன், நான் வேணாம்டா சொன்னேன். கெஞ்சுடா. போமா. ஐயோ தெய்வமே, நீ போகலன்னு எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டியா? ஐயோ அக்கா அக்கா போங்க அக்கா. சின்னம்மா மகளே, சின்ன மகளா மச்சான் வா தங்கச்சி வா. அதான் தாயே தங்கச்சியா? காசு கொடுக்க மாட்டேன் காலையில. நீ கட்டி முடிக்கலாம் 500 ரூபா வரப்பேன். திரும்பலைன்னா 3/4 ரூபா வரப்பேன். திரும்ப உங்களுக்கு எனக்கா? எனக்கு குறைப்பேன். உனக்கு ஒட்டிப்போ ஒட்டிப்போ ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் வரமா ஒத்திப்போ. உனக்காக நான் டூலர் பைக் வாங்கி உன்னை கட்டி பிடிக்க சொல்லி ஓட்டுவேன். வசனம் தெரியாம முண்டை மறந்துட்டேன். அதே இப்ப நான் என்ன சொல்லணும்? வண்டி ஓட்டுது நான். வண்டி ஓட்ட அண்ணே மண்டி ஓட்டு என்ன உனக்கு 100 வேலை ஆகுது. சுத்தம் செய்யறேன்டா. உனக்கு நான் வரும்போது பிரே ரைஸ் வாங்கிட்டு வரவா? ஃப்ரைட் வேணா நாங்க கரண்டி வாங்கிட்டு வரவா? சாப்பிட கையில படாம சாப்பிடு. ப்ரோ லவ் மேட்ருடா. உன் தலையில நான் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு உன் மடியிலேயே படுக்கணும். எப்படி உன் புருஷியா வந்துருவேன் அலறி எந்திரிக்கிறேன். என்ன பண்ணாலும் யூடியூப்ல பார்த்துட்டு போன் அடிச்சு கொத்தங்கம்னு வைறாங்கடா. தலைவா மல்லிகைப்பூ வாங்கி மண்டையில வச்சுட்டு நாடகத்தை கெடுக்க பார்க்குறான்டா. வர்ற பாரு வா அண்ணே. டேய் காதல்ல என் இளைஞர்கள் அத்தனை பேருமே புனிதமானவர்கள். அப்படி சொல்லாதீங்க. கல்யாணம் பண்ணாதான் லப் லப். பொய் பேசக்கூடாது. அந்த லவ் பண்ண அவங்களை ஏமாத்துறதுக்காண்டி உன்னை எச்சிய கீழே துப்போட மட்டும் கையில வாங்கிட்டு நக்கு வேண்டுவீங்க. கட்டனா இவளை கட்டணும் முடிஞ்ச தாலி எடுப்புறே அவளை அண்ணே அங்கே போயிட்டானே. நோத்தா பொழந்து வருவேன் நோத்தா. கொஞ்ச நேரத்துக்குள்ளே வரனே தோல் கட்டை தாண்டி போயிட்டா. ஏய் வா.
லவ்லாம் பொய்யா பங்காளி? அம்மா லவ் பொய்யே, லவ் பொய்யே, லவ் வாழ்க, லவ் ஐயோ என்ன ஏய் பூரா பேரும் வெட்டி வருவாங்க உன்னைய. பூரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோலாம். ஏய் பேலா ஏய் தம்பி அவர்களை இப்பெல்லாம் யாரும் லவ் பண்றது இல்ல. செல்லுல படத்தை பார்த்துட்டு கை வேணாம் நான் உன்னைய ரஞ்சிதா அவன் கிடைக்க காலிப்பேமை. நான் உன்னை இறுக்கி கட்டி பிடிக்கும் போது ஏதாவது தோணுதா? என்னமே தோணலையா? அப்படி மரமா நிக்குதாடா. என்ன தோணினா தோணல. தோணாது எனக்கு தெரியும். இங்க வா நான் கட்டி பிடிக்கிறேன். ஆமா தகத்தி எறிஞ்சிடும் எலும்பூத்தி முண்டை. ரஞ்சிதா நம்ம கல்யாணத்தை எங்க வைப்போம்? மஞ்சூர் சுடுகாடுல வைங்க. ஏன்டா மொத பிள்ளையார் சொல்லி போடுறதுல கேவல பையன். ஏய் அங்கதான் முன்னோர்கள்லாம் இறந்தவர்கள் வாழ்த்து தருவார்கள். போ போ. சுடுகாடு என்பது பொய்யல்ல. அங்கேதான் மனிதனுக்கு மனிதன் சண்டை இல்லாமல் போராமை இல்லாமல் ஐயோ அண்ணே உனக்காக 100 ரூபா தரேன். நீ உள்ள வாடா, உனக்கு 2000 காத்து கிடக்கடா. என்னைக்கு அவுத்து விட்டு முண்டமா நிக்க போறோம் கேவலப்பையன். அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். என்னைக்காவது நடக்குமா? ஏன் நரியில் வா. போமா. ஏய் அருகில் போமா. ஏய் கொஞ்சம் பாருங்க. என்ன ஐயோ இப்படி இருக்கே. பொறுமசாமி ஐயோ நோத்தா ஒண்ணே அந்த மாதிரி பொறுமசாமி நீ என்னடா உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்க? வந்தமா லப்பல செஞ்சமா போனமா இல்லாம உத்தரம் கொடுத்துருக்க. என்ன உங்களை அந்த மாதிரி ஐயா காவல்துறை ஐயா மேல 2 கொலை கேஸ் போடுங்க. இவங்க 2 பேரும் கொண்டுட்டு கூட உள்ள போயிடுறேன். ஆமா புடுங்குனுங்க. 4 மணி நேரம் ஆச்சு. என்னமா இருண்ணே இப்பதான் இது பண்றேன். என்ன இது வந்து இன்னும் உனக்கு இது பண்ணலையா? தெரியாம தான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இட்லியை பிச்சு நான் ஊட்டி விடுவேன். ஆமா இட்லி வெறும் இட்லியாத்தோட கொடுக்காத. வெறும் இட்லியா கொடுத்தேன் நான் சாப்பிட ருசியா தொட்டு கொடு. சட்னியை தொட்டு கொடு சாப்பிடட்டும். நம்ம கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் நம்ம மயில கலெக்டருக்கு படிக்க வைக்கணும். என்னடா லட்சியமே அதான். போங்கப்பா. ஏன் போதும். யூடியூப்லாம் கலட்டுப்பா தங்கப்பாண்டி. ஏன் வேணாம் இது எதுக்கு? ஏய் போங்கப்பா. இன்னும் போறீங்களா? போக முடியாதா? வேணாம் நான் ஒரு நேரம் கொலவழி ஆகி போயிருப்பா. ஏய் போங்க. என்னமா ஒன்றும் இன்னும் என்னமே பண்ணலாம். அதுங்களும் கலெக்டர் படிக்க வச்சுட்டாரு. இன்னும் வயக்காடவே உழுகலையா? அது உள்ள கலக்கப்பட்டாரு. வானம் தோண்டலையாமடா 3 மாடி வீடு கட்ட போயிட்டான்டா. இந்த மாதிரி சொறி கொடுத்த மாடாட்டம் பண்ணிக்கிறது. இதுக்கு பிள்ளை பத்து கலெக்டர் போக. இதை செய்வோம், இதை இலக்கை அடைந்து விடலாம் என்று யோசிப்பவன் தான் உண்மையிலே தமிழன். சோர்ந்து போகக்கூடாது அண்ணா. என்ன சொன்னாலும் நீ சொன்னது உண்மைதான். நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அடுத்தே மூண்டாட்டி காலையில் புருஷன் ரெடியாக நிற்பேன். மானாமர பஸ் ஸ்டாண்டில் கேவலப்பல நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் தடவி தாண்டா படுத்துடுறோம். நம்மளுக்கு எதுக்கு அண்ணா பொம்பளை? நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறோம். நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறீங்களா? நாங்க என்ன நினைச்சிடும் வயிற்று பொழப்புக்காக நாங்க படுற கேவலம். பகவானே ரஜன் கல்யாணம் ஆகலையா? என்ன இரு நீ தடவனதை எனக்கு கொடுக்குறியோ? ஐயா நான் தடவல தம்பி உன்கிட்ட புடிச்சு தரேன். எவனா சேர்த்து வைக்கணும் இப்படி பணம் சேர்த்து வைப்பானடா. ஐ லவ் யூ. பணம் கொடுக்குறேன். நீ பரோட்டா அடிச்சு போடு. டப்பு டப்பு டப்பு. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்கிற ஏன் ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. நான் கட்டி பிடிக்க நீ தடவிட்டு இருந்தியா? நான் தொடவே இல்லை. ஊம் ஊம். என் தங்கங்களே இவன் அந்த பிள்ளையை டச் பண்ணவனே கத்திருங்க. புழக்கிற சந்தர்ப்பம் வேணாம். ஒரு அண்ணன் தம்பியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தம்பி லகுடு இங்கே பாரு பெரிய இளையராஜா கட்சியில் டூன் போடுறாரு மயிறு. அவன் ஏதாவது தொட்டா தப்பு நிறுத்துறைய திரும்புறேன் அவனை தூக்கி போட்டு புழக்கிறேன். சரிண்ணே இங்கே வா அட்டைப்பூச்சி முண்டை. மாடு போய் கூலந்துண்டா சண்டை இல்லை. சரி
மாடு அத்துட்டு போய் திண்டா கம்ப்ளைண்ட். ஓஹோ சரிங்க சார். ஏய் முலி அப்படியே பார் அந்த ரோஸ் பண்ணின பார். முண்டை கலரே தெரியாது இந்த படி பாக்குறேன். மாடு குத்து மாடு. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. இது எத்தனை ஏக்கர்? 4. முழியவே விரட்டிட்டானே. அஞ்சு பாரா நகண்டு போறது மாதிரி இருக்கு. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. அந்திசாய நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி. அந்திசாயி நேரத்துல ஏய் நீங்க நிப்பாட்டுங்கப்பா. கிறுக்கு முட்டை துண்டை என்ன கட்டின நீ? சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல. சொல்லிட்டு நான் இது துண்டு அங்க நான் உன்னை அடி வாங்கி எடுத்துறேன். என் நீதிமான என் உத்தம புருஷனை என் பத்துன சந்தேகப்பட்டேன்னு. ஒத்த காலத்துக்கிட்டு கொக்கு மாதிரி நில்றா. மூஞ்சி வாய கொக்கு மாதிரி வைடா. பனமரத்து மஞ்சூர் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில. பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில. எச்சிதறிச்சதென்ன செல்லையா. இங்க வா. உங்க எல்லாத்தையும் நிப்பாட்ட சொன்ன என்னன்னு. ஏ கொக்கு அங்கனதான் பேட்டுக்கிட்டே நிக்குது. வெள்ளையா கழியுது வார். நாய்க்குட்டி மாதிரி வை. நாய்க்குட்டின்னு சொல்றதெல்லாம் தெரியுதே, ஒரு விட நக்க விடுறியா? நாய் மாதிரி பண்ண. இந்த காதுவா என்ன சீக்கு வந்த நாய் மாதிரி செய்யாத. நாக்கு நீட்டு. அப்படியே மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு. மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு. பரமக்குடி ஆஜாடி ஐயம்பாடு தானே இருக்கேன். நாய் நக்க ஆரம்பிச்சிருச்சுனே. நீ பார்க்கல. அதுக்கு தேன் உப்பு கண்டத்தை காய போடாத. உப்பு கண்ட கவுச்சிக்கு எப்படி சாப்பிடாம அக்கறையாம் பாரு. கை ஒடிஞ்ச நாய் மாதிரி இரு. ஒத்த கையை ஒடிச்சு விடு. முக்கு ஐயோ பாட்டு மறந்து வச்சடா. ஐயா நாய் பாடுது. மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு. மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவ ஆடு வலிக்குதுடா. இப்படி வா. எப்படி இல்லை மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோயிலில. தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரியம் அத கூற. என்னது என்ன இளங்குடி மாதிரி தொங்குது ஆளக்கானா சொன்ன. இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கு. அவன் பாட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி பரமக்குடி ஓரத்தில 10 மணிக்கு போகையில. பரமக்குடி ஓர ஏலே இவ்வளவு
ஓரத்துல 10 மணிக்கு போகையில பார்த்து சிரிச்ச முட்டைய உள்ள நம்ம பக்குவமா பேசுறோம் 2 பேரும் உள்ள இல்ல வாவே இல்ல ஆத்தா அவன் உன்ட்ட புலங்கள் இல்லை உத்தமியை சந்தேகப்பட்டேன் தாத்தே ஓமத்தனை வாட வருதடி வந்து தெளிச்சு விட்டு போயிருந்தா உடம்பு படாத இடமே இல்லை அடுத்த மட்டும் ரேகையை பதிகிற அளவுக்கு கேட்டா கண்டகரவ பாம்பு உன் காதலை சொல்லு இந்த ஓனை எப்படி முள்ளில் ஏறுறான்னு பார்க்குறேன் என்னுடைய காதல சொல்லவா சளிச்சுக்க ரொம்பவும் ஏ மாமா ஒன்னுத்தான் நின்னாலாகாதா எப்பத்தான் கண்ணாலோ சொன்னாலாகாதா ஏ மாமா ஒன்னுத்தான் நின்னாலாகாதா எப்பத்தான் கண்ணாலோ சொன்னாலாகாதா ஒரு தீக்கில செஞ்சது அதுக்குள்ள குழந்தை வந்துருச்சு சாங் கண்டினியூ மியூசிக் அத்தி காதுல ட்ரில்ல போட்டான் சீ சீ சீரனு நீ சீர